பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம் 3 ஆசாரியர்கள். இந்த 3 ஆசாரியர்களில் முதல்ல சாதோக் என்கிற ஒரு ஆசாரியரை குறித்து, அவருடைய வம்சத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு 2 பேரை உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி காமிச்சேன். ஒன்று அபியத்தார் என்கிற ஆசாரியனையும் இந்த சாதோக்கையும் கம்பேர் பண்ணி காமித்தேன். அபியத்தார் என்கிற ஆசாரியன் தாவீதோடு கூட இணக்கமாக எல்லா பாடுகளையும் அனுபவித்தாலும் கடைசி நாட்களில் தேவ சித்தத்தை அறியாமல் அவர் செயல்பட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். ஆனால் சாதோக் அப்படி அல்ல. சாதோக்கினுடைய சந்ததிகள் முதற்கொண்டு கர்த்தருடைய காவலை காத்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் லேவியரும் வழிதப்பி போகும்போது இந்த சாதோக்கின் புத்திரர்கள் வழிதப்பி போகவில்லை. அதனால் எசேக்கியல்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, சாதோக்கின் புத்திரருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நான் உங்களுக்கு முதல் ஆசாரியனில் சொன்னேன். இப்போ இன்னொரு ஆசாரியனை சொல்கிறேன். இது ஒரு ஆசாரிய குடும்பமாகவே கருதப்படும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது 7 இருக்கும்போது, 7 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. உடன்படிக்கை பெட்டி அவங்க கொண்டு போகிறாங்க. கொண்டு போன இடத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் அநேகர் வெட்டுண்டு செத்தார்கள். ஓப்பனியும் பினகாசும் இறந்து போனாங்க. 7 அந்த செய்தியை கேட்டு இறந்து போனார். 7 மருமகளும் இறந்து போயிட்டார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டுருச்சு. இப்போ பிடிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எங்கே போகுது அப்படின்னா பெலிஸ்தர் தேசத்துக்கு போகுது. அங்கே போகும்போது பயங்கரமான பயங்கரமான அலறல், பயங்கரமான பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பெலிஸ்தர் தேசத்தில். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை திருப்பி என்ன பண்ணி விடுறாங்கன்னா அனுப்பி விடுறாங்க. உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அவங்க அனுப்பி விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்டியை எங்கே கொண்டு போகிறது, பெட்டி நியாயமானபடி எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே இருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே இருக்கிற சீலோவுக்கு அது போகணும். ஆனால் அது அங்கே போகலை. எங்கே கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 1வது வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. எத்தனை வருஷம்? 20 வருஷம் பெட்டி எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது. யார் வீட்டில்? அபினதாப் அப்படிங்கிறவருடைய வீட்டில். அவரும் ஒரு ஆசாரிய குடும்பம் தான். அவருடைய பையனாகிய எலெயாசாரை என்ன பண்ணுறாங்கன்னா பரிசுத்தப்படுத்தி பெட்டியை காவல் பண்ண வைக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம். இதே போல் இன்னொரு சம்பவம் வருது தெரியுமா? தாவீதனுடைய நாட்களில் பெட்டியை எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் ஊசாவை கர்த்தர் அடிச்சு போடுவார். அதனால் தாவீது பயந்துட்டு சொல்வார், ஐயோ பெட்டி என் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சுருவார். அவர் வீட்டில் 3 மாதம்தான் இருக்கும். ஆனால் இவர் வீட்டில் 20 வருஷம் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு சொல்கிறேன். இதில் என்ன விஷயம், ஒரு சிம்பிளான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், இல்லைனா ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசிக்கலாம். உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு போனால் வெற்றி கிடைக்கும் தான் உடன்படிக்கை பெட்டியை ஓப்பனியும் பினகாசும் அன்றைக்கு இருந்த மூப்பர்களும் இஸ்ரவேலரும் எடுத்துகிட்டு போனாங்க யுத்தத்துக்கு. ஆனால் யுத்தத்துக்கு போன இடத்துல இவங்கெல்லாம் தோற்று போய் உடன்படிக்கை பெட்டியை அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். 1. 2வது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன பெலிஸ்தர் தேசத்தில் மகாபெரிய புலம்பல், மகாபெரிய சங்காரம், அழுக. இப்போ கொஞ்சம் யோசிங்க. ஒரு பக்கம் இஸ்ரவேலருக்குள்ளே என்ன தோணிருக்கு, அப்போ உடன்படிக்கை பெட்டினால் நமக்கு வெற்றி கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உடன்படிக்கை பெட்டினால் நமக்கு என்ன கிடைக்கல? வெற்றி கிடைக்கல. வெற்றி கிடைக்கும். இவர்கள், அதாவது அதை சுமந்த ஆசாரியர்கள் சரி இல்லாதனால வெற்றி கிடைக்கல. அது ஒரு பகுதி தனியாக வச்சுருவோம். அதை கவனிங்க. 2வது, உடன்படிக்கை பெட்டி போன இடத்துலலாம் உடன்படிக்கை பெட்டி இடத்துல போன இடத்துலலாம் அதை நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இப்போதைக்கு உடன்படிக்கை பெட்டினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற ஒரு மனநிலை தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனநிலை. 2வது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனதுனால என்ன ஆகி போச்சு? அதே போல் தாவீது நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன இடத்துல சாவு. ஒருத்தனை அடிச்சு போட்டார் ஆண்டவர். தாவீதே சொல்கிறான், ஐயோ இப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த பெட்டியை என் வீட்டுக்கு கொண்டு வருவேங்க? அப்போ தான் ஓபேத் ஏதோம் வீட்டில் வைக்கப்பட்டுச்சு. அதே போல் தான் இவர் வீட்லேயும் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன மனநிலை, என்ன சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு விதமாக எடுத்துக்கொள்ள என்ன,
இஸ்ரவேலரை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலை வந்துட்டு, உடன்படிக்கை பெட்டினாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இல்லைன்னா உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக கர்த்தர் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் அந்த நிலையில் பெட்டியை வைத்து 20 வருஷம் அதை காத்த குடும்பம் தான் அந்த அபினதாபின் குடும்பம். அவங்க பையன் எலியேசர், இவங்களும் ஒரு ஆசாரிய குடும்பம். அப்போ என்ன சொல்ல வர தெரியுமா ஆண்டவர், உலகத்தின் பார்வையிலையோ இல்லை தற்சமயத்துக்கோ நமக்கு ஒன்றுமே நடக்கலை, நமக்கு வெற்றியே வரலனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அதை வீட்டில் வச்சு அவங்க அதை பராமரித்து அதை காவல் காத்து வந்தார்கள். இன்றைக்கி மனுஷனுடைய மனநிலை எப்படி தரமா இருக்குது, ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவர் நமக்கு எதுவும் செய்யலைன்னா ஆண்டவரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. சில பேர் அப்படி தானே, சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு, ஏதாவது நடந்தால் தான் வருவாங்க, இல்லைனா எதுவும் நடக்கலன்னா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நான் உடன்படிக்கை பெட்டிக்கு செய்ய வேண்டிய கனத்தை என்ன செய்வேன், கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன செய்வேன், கொடுப்பேன். ஏன்னா அதற்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே மகிமையின் கேருபீன்கள் 2 இருக்குது. அது மட்டுமல்ல, ஆரோனுடைய துருத்த கோல் அங்கே இருக்குது, மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் அங்கே இருக்குது. அப்போ அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். அதாவது என்னுடைய வாழ்வில் ஒருவேளை அற்புதம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் எங்களை விடுவிக்கலாம், விடுவிக்காமலும் போகலாம். ஆனாலும் நாங்கள் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்க மாட்டோம், கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். இதுதான் அவங்களுடைய எண்ணம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கணும். ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்போ ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், அற்புதம் நடக்கலைங்கிறதுக்காக நான் ஆண்டவரை விட மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறத நிறுத்த மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னா அப்புறம் ஆண்டவரை விட்டுருவாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் கர்த்தரே தேவன், அவரையே என் வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன், அவரையே பின்பற்றுவேன்ங்கிற சிந்தையோடு நம்ம வாழணும். அப்படி உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக நன்மை நடக்கவில்லை என்றாலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய கனத்தை கொடுத்து கர்த்தரை சேவித்தது தான் இந்த ஆசாரிய குடும்பம். நீங்கள் அற்புதம் நடந்தால் மட்டும்தான் ஆண்டவரை தேடுறீங்களா, அற்புதம் நடக்கலைனாலும் ஆண்டவரை தேடுறீங்களா? உங்களை நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு இன்னொரு ஆளை சொல்கிறேன். காட் பிளஸ் யூ.